गाइस இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த செடி எடுத்தேன் பின்னாடி இருந்தா இதுக்கு பின்னாடி இந்த செடி எடுத்தேன் சொல்லு என்ன பண்ண போறோம் நான் உங்கள் தேவா இன்னைக்கு வந்து கைட் ரைஸ் பண்ண போறோம் தயிர் சாதம் செய்ய போறோம் ஏன் பாத்தீங்கன்னா வெயிலுக்கு அதுக்கு இதமா வந்து குளிர்ச்சியா வந்து நம்ம உடலை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு காரணங்களுக்காக இன்று தயிர் சாதம் செய்யும் நிகழ்ச்சி இருக்கிறது அது கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து இந்த இடத்துல தான் பிச்சோம் ஏன்னா வந்து நல்லா இருந்தது சரி அப்படி ஒரு வணக்கங்கள் வைத்து விட்டு சரி வீடியோ பத்தி பேசலாம் பூ பத்தி பேசலாம் சரி அதான் எப்படி பண்ண போறோம்னா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் கிட்ஸு யாருமா அதான் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லா க்ரீமியாக பண்ண போகிறோம் நீங்களோட செஃப் யாருன்னா ஐஜி சாம் அவர் தான் பெரியவனை தான் பண்ண போகிறாப்புல தொடர்ந்து வீடியோ பாருங்கள் போன வீடியோக்கு கொடுத்த உங்கள் ஆதரவுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்காகவும் ஷேர் பண்ணது லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசா பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 166 வியூஸ் போயிருக்கு அதுல வந்து எவ்வளவு பெருமையா சொன்னா பாத்தீங்களா நாங்களே ஒத்துக்குறோம்ப்பா போன வீடியோ மொக்கையா இருந்தது போட்டு பெருமையா சொன்னா பாருங்க அவன் அங்கதான் நிக்கிறீங்க சரி போன வீடியோ வந்து மொக்கையா தான் இருந்தது மன்னிச்சுக்கங்க என்ன பண்றது அன்னைக்கு போட்டியாகணுன்ற ஒரு கட்டாயத்தினால கண்டென்ட் இல்லாம போட்டோம் அப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் அதான் உங்களுக்கு என்ன வீடியோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க மைக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் அந்த வீடியோவும் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் அது அடுத்த வீடியோவை கூட இருக்க சான்சஸ் இருக்கு தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இதோ பாரு ஐயோ சூப்பர்ப்பா நார்மல்சிங்க போல ஆமாங்க ஐயா இதில் வந்து ஆரம்பிச்சிடலாம் இதான் வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் பேக் ஒன்று பிடிச்சிக்கிறோம் எல்லா வீடியோக்கும் அந்த பேக் தான் ரேவதி பேக் ரிவதியா சின்ன வயசுல இருந்து போறாளா ரேவதிக்கு என்னது இல்ல சரி இது என்ன இது பேர் என்ன சொல்லு ரிவதி கிராண்டா கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு வந்து ரைஸ் வந்து வீட்டிலே வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு ஏன்னா வந்து குக்கர் கேட்டு அடிக்கிறானுங்க வந்து கழுவணும் அது இல்லாமல் வந்து அடுப்பில் செய்கிறதுனால குக்கர் வந்து கொஞ்சம் ஹெவி காஸ்ட்லியான குக்கரு இதெல்லாம் இருக்கிறதுனால வேலையாகாது அதனால் வந்து வீட்லேயே வந்து ரைஸ் வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ இந்த ரைஸில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம் ரைஸ் எல்லோரும் வடிச்சிடலாம் அதில் என்னென்ன பண்ண போகிறோன்றது தான் மேட்ரு அதுக்கு வந்து சில பொருட்கள்லாம் வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம் இது வந்து அரிஞ்சிக்கணும் அடுத்து பனானா அடுத்து காஞ்சில இருந்த மீந்து போன திராட்சை அவ்வளோ இருந்துச்சல்லா காஸ்ட்லியா போலாம் ஐயோ போனது சரி திராட்சை இதை வந்து எப்படி சேர்க்கணும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு முக்கியமான மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் எனர்ஜிக்கு ஒன்று சாப்பிடு இருக்கிறதாலே நீ ஒன்று வாயில போடுக்கல எப்படின்னா தயிர் முக்கியம் அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இது வாங்கி வந்துக்கிறோம் இல்லாதது போத சொல்லு அறிவு இருந்தால் நம்மளுக்கு தெரியாது என்னது மில்கி மிஸ்ட்னு போட்டிருக்கு ஸ்வீட் அண்டு மில்க்கு இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதையும் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இல்லை அப்படின்னாலும் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தை வந்து பதிவிடுவோம் அந்த கருத்தை வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து ப்ரொசீஜராக போய்க்கலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடில் தயிர் போட்டுடலாம் சாப்பாடு தான் பார்த்தீங்கன்னா சும்மா பால் மாரிக்குது வச்சா ரிட்டர்ன் வரும் போடுது இதெல்லாம் யாரால அவன் காலேஜில் லேட்டாக வந்து பண்ணிட்டோம் ரொம்ப நேரம் ஆனதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அது பார்த்துக்கலாம் என்ன பண்ணோன்னு தம்பி அவன் பாரு அவன் திராட்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கான் கூட கூட்டின்னு வந்ததுக்கு காலையில் சாப்பிடலாம் 4 இட்லி விட்டேன் நீ அது பேர் அது ஸ்நாக்ஸ் 4 இட்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து நம்ம என்ன பண்ணோம் குச்சிடணும் இல்ல மாடு கைடிச்சு செம்ம டேஸ்டா இருக்கு போடுப்பா இதுல போடுப்பா காட்டு பால் கோமேஜ் காட்டு டேஸ்ட் பார்க்கலாம் காட்டுறா நக்கினே இருக்காதீங்க இங்க போடுங்க ஃபர்ஸ்ட் கைஸ் தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா கை விட்டு தான் பேசணும் அதுக்கு நம்ம கரண்டிலாம் வேலை ஆகாது இதுதான் வந்து டேஸ்டா இருக்கும் அண்ணனோட கை பக்குவோம் தூக்கத்துல கை நக்குவோம் ஆமா பாத்தீங்கன்னா தக்கி பாருங்க தம்பி டால்டா லைட்டா தட்டு அண்ணன் கொஞ்சம் ஹை புரோட்டீன் அப்படிதான் இருக்கு நான் கை கழுவுனாலண்ணா கண்டிப்பான முறையில் அண்ணன் உன் கையில் இல்லாத நானும் சோறுலாம் உள்ள போயிடுங்க காமி நான் பார்த்துறேன் விடு மக்களே அதில் போகிறதுக்கு நம்ம இதை அரைஞ்சிக்கலாம்
தேவையான திராட்சை, தேவையான பலனா. ஏய் அது பலானா கிடையாது, பனானா. அப்படியா? ஓகே. நான் எப்படி நான் கட் பண்ணிடலாமா? இங்கே ஸ்லைஸாக கட் பண்ணி தரேன், வெயிட் பண்ணு. மக்களே வெட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம மாஸ்டர் கிட்ட கொடுக்கணும். மாஸ்டர் மாஸ்டர் கலர் நிற்கிறாரு. கொஞ்சம் மாஸ்டர் தான் ரொம்ப நேரமா கலர்ல இருப்போம். சவுண்ட் வேற ஒரு மாதிரியா கேட்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா 3 வகையான பழங்கள் இருக்கு, இதையும் உள்ள போட்டுக்கலாம். மாதுளை உடலுக்கு சத்து. அடுத்து பனானா போட்டுக்கலாம். பனானாலாம் யாரும் போட்டு பார்த்துட மாட்டீங்க, கொஞ்சம் வேற மாதிரி நாங்கள் வந்து ஹெல்த்தியாக அடிப்போம். அடுத்து திராட்சைகள் மிதமான அளவு. எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க, நாங்கள் சாப்பிடும் போது போடுவோம். ஹோட்டல் வீட்டில் வச்சுருந்தா கம்மியாக போட்டுக்குவாங்க. நீங்களா பசங்களாம் சாப்பிட்டீங்கன்னா நிறைய போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோதான். கைஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். தம்பி நீரே எடுத்து சாப்பிடுப்பா, டேஸ்ட் பண்ணுங்க. அண்ணனோட கைப்பக்கம் எப்படிப்பா இருக்கு? வேற லெவல். தயிர் சாதத்தை கூட இப்படி செய்ய முடியுமான்ட்டு ஒரு டவுட்டு தான். என்ன லைட்டாக அந்த பிரசன்ஸ் தான். எப்படின்னா இருக்கு செஃப்? நீங்கள் சொல்லுங்கள், சமைச்ச நீங்கள். இல்லை நீங்கள் போய் சொல்லுவீங்க, இவனை சொல்ல. ராகேஷ் சொல்லுங்க, நம்ம கேமராமேன் இவர் தான். இப்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? 2 செஃப் இருக்காங்க மக்களே நம்ம வீடியோவில். என்ன கதைனா பேசிட்டு தானே அவளே அப்போலாம் தான் பேசுகிறா. இந்த திராட்சை, இந்த மாதுளை பழம், அந்த தயிர், பழப்பழம் பாருங்க எல்லாத்தையும் சேர்க்கும் போது அது ஒரு கடிக்கும் போது வந்து அல்டிமேட்டாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட லைட்டாக மில்க் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போயே நல்லா இருக்குது, சிறான டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து பசங்க இப்படி தான் சாப்பிடுவோம். ஹைஜீனிக்காக வந்து நம்ம இது ஹோட்டலில் வச்சு போட்டு நம்ம வந்து பசங்களாக சாப்பிடும் போது இப்படி தான் பசங்க ஈஸி சாப்பிடுவோம் ஒரே தட்டில். அது வந்து பசங்களாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நீங்களும் பசங்க கூட சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பசங்களை ஷேர் பண்ணிங்க. நானும் ஒரு வீடியோ சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. யாரும் பண்ணுவோம், ஆதரவும் தர மாட்டேன்றீங்க. அந்த மாதிரி யாருன்னா அமுச்சு விட்டு எங்களுக்கு அமுச்சு விட்டா தான் நாங்கள் பார்த்து சந்தோஷம் அடைவோம். அந்த மாதிரி பண்ணுங்க, நல்ல காரியம்லாம் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அடிச்சுங்க. மாற்றி மாற்றி சிரிச்சிலே வரியா மக்களே? காய்ச்சி தாங்க நல்லா இருக்குது சொல்ல போனா. ஒரு மாஸ்டர் ட்ரைனி அனுப்பி இப்போதான பார்த்தோம்ல 2 பேர். இல்லை என்ன மேட்டர்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். என்னன்னா அந்த இது வந்து நீங்கள் அளவாக போடுங்க. நாங்கள் வந்து அது நல்லா ஸ்வீட்னஸ் வேணுன்றதால நிறைய போட்டோம். நீங்கள் கொஞ்சம் அளவாக போட்டிருக்க. பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், எப்படி இருந்துச்சு பாஸ்டர்? எப்படி இருந்ததுன்னா அதான் கொஞ்சம் சொதப்பிச்சு. சொதப்பலாம் இல்லை, ஓகே. ஆனால் வந்து அந்த க்ரீம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அளவாக போடுங்க. ஒரு வாய் வைக்கும்போது நல்லா இருந்துச்சு, 4 வாய் வைக்கும் போது தெகிட்டு ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். எப்படி பார்த்துருப்பீங்க, அண்ணன் சொல்லுவார் அதை எப்படி செய்யணும்னு திரும்பி ஒரு வாட்டி. மைக் எங்கண்ணா? ஏய் வீடியோ போயிட்டு இருக்குடா. மாஸ்டர்னா மைக்கில் தான் சொல்லுவேன். மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். கைஸ் தெரியுதுண்ணா, கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் ஆகிவிட்டது. மில்க் மேட் வேணுன்ட்டு இது ஆயிடுச்சு. அதிகமாக போட்டோன்னே கொஞ்சம் வேலையாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆனால் 1 வாய் 2 வாய் சாப்பிடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து தெகிட்டிருச்சு. லைட்டாக சாப்பிடலாம், ஒரு கரண்டி. அதிகமான அளவாக போடுங்க. ஒரு ஸ்பூனாக போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்மளை சாப்பிட முடியுமா அப்படின்னு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. சரி எல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க, இது வேலை ஆகாது. நீங்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, இந்த மாதிரி பாருங்கள், ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆதரவு தருமாறு கோரஸுங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள். ஐயோ வந்து தாழ்மையுடன் கோரஸை சொல்லலாம், வீடியோ பிடிக்கலாம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால அண்ணன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். திரும்பி சப்ஸ்கிரைப் மட்டும் தெரியாச்சு, மறக்காமல் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாய்.
ஓய்